வெல்கம் டு அனதர் வீடியோ. நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கூடவே சேர்த்து இந்த ஸ்கில்ஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரியல் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஸ்கில்லு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது. நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதை பற்றி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னாலே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்காக வரும். அதில் நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் இருக்கும், மிஸ்கைடட் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அதில் எது கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றதுக்கான ஒரு டெசிஷன் எடுக்கிற ஸ்கில் தான் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்போம். யூடியூப்பில் வீடியோ ரிவ்யூஸ்லாம் பார்ப்போம். ஏதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்களா, ஏதாவது பைக் என்தூசியாஸ்டிஸ்ட் வந்து அதை பற்றி ரிவ்யூ சொல்லியிருக்காங்களா அப்படிலாம் நம்ம சர்ச் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஷோரூமில் போயிட்டு கொட்டேஷன் வாங்குவோம், ப்ரைஸ் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணி ஃபைனலாக நமக்கு இந்த பைக்கு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுப்போம். ஸோ அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் இது வந்து எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு எவ்வளோதான் நமக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப டீப்பாக நாலேஜ் இருந்தாலுமே நமக்கு அதை பெட்டராக கம்யூனிகேட் பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியலை அப்படின்னா நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறத நம்ம வந்து காலேஜ் படிக்கும் போதே பேரலாக டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜாபில் போயிட்டோ இல்லை ஒரு ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அதில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்கில்லு. ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக டெவலப் பண்ணிக்கணுமோ ப்ராக்டிக்கலாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷனுங்கிறது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒருத்தவங்கிட்ட எந்த அளவுக்கு தெளிவாக கன்வே பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்களோ அதுதான். இன்றைக்கி இருக்கிற குளோபல் எக்கனாமியில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு எந்த காசுமே செலவு பண்ணாமல் ஃப்ரீயாக எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஒன்று நான் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பற்றி நான் ஒரு சீரியஸாகவே வீடியோ போடலான்னு இருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு. ஸோ இது வந்து சொல்லும் போது இல்லை கேட்கும் போது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கால்வாசி ஃபீல்டு வந்து ஒரு டைம் பேஸ் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு எம்ப்ளாயியாக நீங்கள் வந்து காலையில் உள்ளே வர்றதா இருக்கட்டும், திருப்பி வெளில போகிறதா இருக்கட்டும், உங்களுக்கு அசைன் ஆகிற ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் எவ்வளோ டைமில் முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே டைம் பேஸ்டு தான். டைம் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது போக போக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாயிரும். ஸோ ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரியான ஒரு குட் ஸ்கில்லை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அதை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியலைன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கை பற்றி நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ ஒரு குட் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறது, பேட் ஸ்கில்லை எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஸ்கில். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட நெட்வொர்க்கை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கெரியர்லேயும் சரி, நம்மளோட பர்சனல் லைஃப்லேயும் சரி நம்ம க்ரோ ஆகலாம். ஸோ மேன் இஸ் அ சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம யாருமே இண்டிவிஜுவலாக நான் பிறந்து இண்டிவிஜுவலாகவே நான் எல்லாமே சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட ஹெல்ப் வந்து நமக்கும் தேவை, நம்மளோட ஹெல்ப்பும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு தேவை. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம நெட்வொர்க்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறோமோ நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ நமக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளோட நெட்வொர்க்கில் இருக்கவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தி எல்லாருமே மியூச்சுவலாக க்ரோ ஆகலாம். ஸோ அதுக்காக நெட்வொர்க்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கில் ஆர் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சேலரியாவோ இல்லை ஸ்டைப்பண்டாவோ இல்லை ஒரு இன்கம்மாவோ உங்களுக்கு மணி தான் உங்கள் கையில் கிடைக்க போகுது. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு பெட்டராக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக அமையும். கடனில் மாட்டாமல் இருக்கிறதுக்காகவும்
மாத கடைசியில் நம்ம கையில் காசு இல்லாமல் திண்டாடாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்கில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ரொம்பலாம் ஃபேண்டஸியாக திங்க் பண்ணாமல் நமக்கு வரக்கூடிய இன்கம்மை நம்ம எந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு ஒரு டிசிப்ளினாக நம்ம அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த ஒரு ஸ்கில் இருந்தாலே நம்ம வந்து பெரிய பெரிய ட்ராப்லலாம் மாட்டாமல் தப்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக ஃபினான்ஷியல் ஸ்கில்லை வந்து நம்ம கண்டிப்பாக வளர்த்துக்க வேண்டாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லிட்ரஸி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம எல்லாருமே எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே வளர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில்லு. இது வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க தான் வந்து இந்த டிஜிட்டலான விஷயங்கள்லாம் வந்து அட்வான்ஸ்டாக கற்று வச்சுக்கணும். நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற ஃபீல்டில் இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. பிகாஸ் எல்லாருமே கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து லேப்டாப் வச்சுருக்கோம். இன்டர்நெட் ஆக்சஸுமே நமக்கு எல்லாருக்குமே 24/7 கிடைக்க முடியாதான் இன்றைக்கி இருக்கிற நெட்ஒர்க் பேக்ஸ்லாம் இருக்குது. டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹாட் ஸ்டாரில் ஒரு எபிசோட் ஒன்று பார்க்கும்போது அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். ஸோ இப்போ அந்த மர்டரரோட ஸ்கெட்ச் மட்டும் கிடச்சிருக்கும். அவரோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஏஐ டூலில் கொடுத்து அந்த ஸ்கெட்சை வந்து ரியல் பர்சனாக கன்வெர்ட் பண்ணி தர சொல்லி ஒரு சீன் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை எல்லா ஃபீல்டுக்குமே நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கலாம். நம்ம கொஞ்சம் அடுத்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெட்டரான எக்ஸாம்பிள். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் கூட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ChatGPTயை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஃபீல்டில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. யாருமே வந்து இந்த லிஸ்ட்டில் சொன்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து எனக்கு இல்லை, அப்போ நான் வேஸ்ட்டு அப்படிலாம் வந்து யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ எந்த டேலண்ட்டும் எந்த ஸ்கில்லுமே வந்து பை பர்த் யாருக்குமே இருக்காது. பை ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கில்லோ டேலண்ட்டோ வந்து நீங்கள் டெவலப் ஆயிடுவீங்க கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எப்போவா தான் வீடியோ போடுறேன். நான் வீடியோ போட்டிருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா நோட்டிஃபிகேஷனில் வந்தால் மட்டும்தான் தெரியும். நம்ம வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இல்லை ஒரு ஜாலியான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.